إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய குறிக்கோளோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம் மிக முக்கியமான மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியாருடைய, ஒரு முஸ்லிமுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சமர்ப்பிக்கின்ற மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமதானுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். ஒன்று, ரமதானுக்கு தயாராக வேண்டும். இரண்டாவதாக, இந்த மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகின்றது என்றால் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்புடையவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த மாதம் தான் ரமதானுடைய மாதம். இன்னும் சில நாட்களிலேயே நம்மை நோக்கி வருகின்ற ஒரு மாதம் தான்
புனித ரமதானுடைய மாதம். உண்மையாகவே உள்ளத்தில் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மக்கள் துஆவின் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், அல்லாஹ்வே ரமதானை அடைகின்ற பாக்கியத்தை வழங்குவாயாக, ரமதானை எங்களை அடையச் செய்வாயாக என்று உண்மையாகவே ஆசைப்படுகின்ற மக்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், ரமதானை நாங்கள் அடைய வேண்டும், அந்த புனித மாதத்திலே எல்லா நோன்புகளையும் நோக்க வேண்டும், நல்ல முறையில் ஆரோக்கியத்துடன் இரவு தொழுகைகளை தொழுக வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், தான தர்மங்களை அதிகமாக வாரி கொடுக்க வேண்டும் என்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்வே எங்களுக்கு நீ ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் வழங்குவாயாக என்று உண்மையாக ரமதானை வரவேற்கின்ற மக்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்றாக இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கும். சகோதரர்கள், ரமதான் வருகின்றது என்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கின்றது. புனித மாதம் ரமதான் வருகின்றது என்ற மகிழ்ச்சி எல்லா மக்களுக்கும் இருக்கின்றது. ஏன் இஸ்லாம் அல்லாத மக்களும் ஆசைப்படுகின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சோழர்களே, இந்த ரமதானை வரவேற்கும் பொருட்டாக இந்த ஷஅபானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தார்கள் என்றால், நாமும் ரமதானை வரவேற்கின்றோம், ரமதான் வருகின்றது என்று ஆசைப்படுகின்ற நாம் ஷஅபான் கிட்டத்தட்ட 18-17 பக்கம் வந்துருச்சு. இந்த 17ல எத்தனை நோன்பு நம்ம வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அதுதானே, ரமதான் வருது இல்லையா, ரமதான் வருது சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 3 டைமாவது பேசுறோம், மகிழ்ச்சி. இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்புகளை வைத்து ரமதானை வரவேற்பார்கள் என்றால், முதலில் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறேன். இந்த 17 அல்லது 18 நாட்களில் நான் இந்த ஷஅபானிலே ரமதானை வரவேற்பதற்காக எத்தனை நோன்புகள் வைத்து நான் தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றேன். ரமதான் வரப்போகின்றது என்பதற்காக இந்த அளவுக்கு தயாரிப்பிலே நான் இருக்கின்றேன். இன்னைக்கு பேஸ்புக்லயும் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லயும் பார்க்கலாம், ரமதான் வரப்போகுது சொல்லி அவங்க அடையாளமா அந்த பிக்சர்ல காட்டுறதே கஞ்சி குண்டாவர் தான். பாக்குறோமா இல்லையா? இன்னும் சில நாட்களில் சொல்லி குர்ஆனை காமிச்சா மாஷா அல்லாஹ், பள்ளிவாசலை காமிச்சு மாஷா அல்லாஹ் சொல்லலாம். ரமதானுக்கு மட்டுமல்ல பள்ளி இல்லையா, எல்லாரும் பள்ளிதான், மொத்த நாள் கடைசியா பள்ளிவாசல் தான். சோழர்களே, அந்த கஞ்சியை குண்டாவை காமித்து ரமதான் வந்து விட்டது, ஒரு பாய்க்கு தொப்பி போட்டு உட்கார வச்சுட்டு ரமதான் வந்து விட்டது. இன்னும் சில நாட்களிலேயே ரமதானுடைய மாதம் என்பது உணவிற்காகவோ புதிய ஆடைகளை வாங்குவதற்காக தெருக்களில் அலைவதற்காக அல்ல சகோதரர்கள். நீங்க பாக்குற சுப்ஹானல்லாஹ், ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு, இந்த கலர் சட்டை இல்ல, இந்த கலர் சட்டை தான் பெருகிற அன்னைக்கு எடுக்க வேண்டும் இல்லையா இல்லையா, என்னிடத்தில் இல்லாத ஆடை இதுதான், இந்த ஆடையை இந்த ரமதானிலே இன்ஷா அல்லாஹ் எடுக்க வேண்டும் என்று நியத்து வச்சாச்சு இல்லையா. இனி இஃப்தாருக்கு இந்த உணவு நியத்து வச்சாச்சு, சாஹருக்கு இந்த உணவு நியத்து வச்சாச்சு. ரமதானுக்கு முன்னாடி கடைகள் எல்லாம் சம திறக்காக இருக்கும், பொருட்களை வாங்கி வைப்பதற்காக தயாராக வேண்டும் சகோதரர்களே. அதற்காக அதே நியத்திலே இருக்கின்ற மக்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே என்ன கலர் சட்டை எடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, எங்கிருந்து பர்ச்சேஸ் எடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, போன ரமதானிலே ஒரு குர்ஆன் தான் ஓதி முடித்தேன், இந்த ரமதானிலே எப்படியாவது 3 அல்லது 4 குர்ஆனை ஓத இன்ன வழி என்பதை நம்மில் எத்தனை பேர் சிந்தித்தோம் என்பதை யோசித்து பாருங்கள். கடந்த ரமதானில் இருந்த எத்தனையோ மக்கள் இந்த ஆண்டு இல்லை. கடந்த ரமதானிலே நிறைய அமல் செய்த மக்கள், நல்ல இபாதத்தை செய்த எத்தனையோ மக்கள் இந்த ஆண்டிலே, இந்த நிமிடம் முதல் மறைத்து விட்டார்கள் சோழர்கள். இன்னும் நமக்கும் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை வழங்குவாரா இல்லையா என்று நிச்சயமாக நமக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால், இந்த ரமதான் வருவதற்கு முன்பதாகவே இந்த ஷஅபானுடைய மாதத்திலே சில நோன்புகளையாவது நாம் வைத்து விட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கின்றார்? ஷஹ்ரு ரமதான்,
இந்த வசனம் சூரா பக்ராவிலே வருகின்ற இந்த வசனம் பலருக்கும் மனனமாக இருக்கும். அதிகமாக ரமதானுடைய மாதத்திலே கேட்கின்ற வசனம் ஷஹ்ரு ரமதான். இதை போன்று அல்லாஹ் தஆலா எந்த மாதத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்வதே இல்லை. துல்ஹஜ், ஷஹ்ரு துல்ஹஜ், ஷஹ்ரு துல்கஅதா, ஷஹ்ரு முஹர்ரம், ஷஹ்ரு ரஜப், ஷஹ்ரு ஷஅபான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்கேயுமே சொல்லவில்லை. ஷஹ்ரு ரமதான் என்ற இந்த வாசகம் ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம். ரமதான் ரமலான் அல்ல, ரமதான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லதி, எப்படிப்பட்ட மாதம், எப்படிப்பட்ட மாதம், உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை அருளினேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை அருளினேன். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்றது. குர்ஆன் என்பது மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்றது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த குர்ஆனிலே நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு பிரித்து அறிவிப்பு நான் செய்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், ஆகவே யார் இந்த மாதத்தை அடைவார்களோ அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தும் பொழுது நோன்பை அல்லாஹ் சொல்வதில்லை. கேட்டீங்களா? இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தும் பொழுது நோன்பை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, குர்ஆனை தான் சொல்கிறார். குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். முஸ்லிம்களுக்கு பிறந்த நாம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் என்றால் என்ன அர்த்தம் சொல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? குர்ஆன் என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் குர்ஆன் முஸ்லிம்கள் எங்க நம்ம குர்ஆன் எடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து எத்தனை டைம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி இருப்போம். யார் நம்ம கலெக்டரா மெசேஜ் அனுப்புறாங்க? ஒண்ணும் இல்லை. கமிஷனரா நமக்கு மெசேஜ் அனுப்புறாரு? ஒண்ணும் இல்லை. காலையிலிருந்து இப்போ எத்தனை முறை வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், குர்ஆனை காலையிலிருந்து இப்போது வரை எடுத்து தொட்டோமா யோசிச்சு பாருங்க. குர்ஆன் என்றால் இந்த அர்த்தம். ரமதான் என்றாலே குர்ஆன் தான் முதலில், இரண்டாவதுதான் நோன்பு. அப்படிதான் சொல்றான். குர்ஆனை பத்தி சொல்லிட்டு இரண்டாவது வாசகத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபல்யஸும், இந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்பு வையுங்கள். ஏன்? இந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை இறக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சில உண்மையாலுமே நம்ம வெட்கப்படணுங்க. சொல்றேன், யாரும் கோச்சிக்காதீங்க. நிறைய முஸ்லிம்களுக்கு குர்ஆனே ஓத தெரியாது. முஸ்லிம் சமுதாயம், எங்க தாத்தா யாரு தெரியுமா, நாங்க எங்க பிறந்தது தெரியுமா, அவரு யாரு தெரியுமா, இவரு யாரு தெரியுமான்னு பெருமை அடிக்க தெரியும் இல்லையா? எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, அவரோட அத்தா யாரு தெரியுமா, நின்று ரோட்ல நின்று பேசுவோம். குடும்ப பெருமை பேசுறது சரிதானே? குர்ஆன் ஓத தெரியுமா? தெரியாது. இன்னும் முஸ்லிம் யோசிச்சு பாருங்க சகோதரர்கள், குர்ஆனை ஓத தெரியவில்லை என்றால் மார்க்கத்தின் மீது எனக்கு எவ்வளவு பற்று இருக்கின்றது. எத்தனை ரமலான் கடந்து விட்டது, எத்தனை முறை இந்த வசனத்தை நாம் கேட்டு விட்டோம். எல்லா ரமலான்லையும் இந்த ஆயத்து சொல்லாம ரமலானுக்குள்ள நம்ம நுழையவே முடியாது. குர்ஆன் 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 என்று எத்தனை முறை எத்தனை பயான்களை நாம் கேட்டுக்கொண்டோம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதி பழகினோமா யோசிச்சு பாருங்க. 105 பேருக்கு தான் முறையா குர்ஆனை ஓத தெரியும். 105 பேருக்கு தான் முறையா தஜ்வீதோட 95க்கு தெரியாது. பழக வேண்டும் என்ற ஆசையும் இல்லை இல்லையா? எத்தனை பள்ளிவாசல்ல இந்த மஸ்ஜித் அன்சார்லயே காலையில குர்ஆன் கிளாஸ் எத்தனை பேர் வராங்க? ஒரு 3 பேர் வராங்களா? ஒரு 50 பேர் வராங்களா? சாயங்காலம் நைட்டு வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு போங்க, அதுக்கு குர்ஆன் கிளாஸ். 9 மணிக்கு வர முடியாதா? 9 மணிக்கு வா. எத்தனை பேர் கலந்து கொண்டு பேசி பாருங்க சகோதரர்களே. முஸ்லிம் சொல்ற ரமலான் வரப்போகுது, குர்ஆன் ஓதி பழகணும் அப்படிங்கிற ஆசை எத்தனை பேருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. மற்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்றன. ஒரு இடம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை வாங்குகிறோம். அந்த இடத்திலே ஒரு பங்களாவை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை வாங்கி விடுகின்றோம்.
இந்த போனை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியை செய்கிறோம். இந்த டூ வீலரை வாங்க வேண்டும், அந்த காரை வாங்க வேண்டுமா, அதற்கான முயற்சி இருக்கின்றது. ஆனால் குர்ஆனை அடைய எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பாக்குறோமா இல்லையா, அசிங்க முஸ்லிமுக்கு இன்னைக்கு காபீர்கள்ல நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க, பாக்குறோமா இல்லையா? காபீர் சின்ன சின்ன பிள்ளைய குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறாங்க. காபீர்கள்ல சில பேர் குர்ஆன் ஓதி பழகுறாங்க. இடையில ஒரு வீடியோ கூட வந்துச்சு, அதை போன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாய் புரூஜன் ஓதுறார். கேட்டா கீழே அவருடைய பேரு போட்டிருக்கா, அவர் முஸ்லீம் இல்லை. அவர் யார் இல்ல? முஸ்லீம் இல்ல. பின் எப்படி மனப்பாடம் செஞ்சாருக்கா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த இமாம் அடிக்கடி இந்த சூறாவை ஃபஜ்ருக்கு ஓதுவார், சூரா ஃபுர்கான். அது அந்த நான் முஸ்லீம் கேட்டு 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 மனப்பாடம் பண்ணி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். குர்ஆன் மேல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, ஸ்பீக்கரை திருப்பி வைங்க, காலை நேரத்தில் தூங்க முடியறது இல்லைன்னு சொல்லி. ஒரு மொஹல்லால கம்ப்ளைண்ட், தலைவர் யாரு? தலைவர் என்ன பாய் சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க பூசை குடி வந்து கெட்டி வீடு தெரியுமா? தெரியும் பாய். ஸ்பீக்கர் போய் திரு வச்சு காலை 5 மணிக்கு தூங்குறதே இல்லைங்க, தூக்கமே வர்றது இல்லை. சரியா? வீட்டுக்கு வர்றதே 3 மணிக்கு தெருவா சுத்திட்டு தானே. இப்ப ஃபஜ்ர் பாங்கு தொழுக பயானே எல்லாம் 8 மணி ஆயிடுது. தூக்கம் மேல ஸ்பீக்கர் அப்படி திருப்பி வை அப்படின்ட்டு. யாரு? முஸ்லிம். இந்த ஏரியாவை சுத்தம் பெருக்க வராங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்கப்படுது, எப்படி காலைல கரெக்டா 5 மணிக்கு எண்ணிக்கிறீங்க? அவர் சிரிச்சிட்டு சொல்றாரு, எங்களை எழுப்புறதே பள்ளிவாசல்ல சொல்ற பாங்கு சவுண்டு தான் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ. முஸ்லிமே, உன்னால தீன் பணி செய்ய முடியாட்டி விட்டுரு, வேலை சமுதாயத்தை நம்ம கொண்டு வந்து வேலை வாங்கிக்குவோம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், தீன் பணி செய்கின்ற முஸ்லிமே, உன்னால தீனுக்காக வேலை செய்ய முடியாட்டி விட்டுரு, விட்டுரு, கௌமன் கைரக்கும், வேற மக்களை கொண்டு வந்து நம்ம தீனுடைய வேலையை செஞ்சுக்குவோம். சொல்ல எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லுகின்ற நான் குர்ஆனுடன் எந்த அளவுக்கு ஈடுபாடாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எந்த அளவுக்கு ஈடுபாடு குர்ஆனின் மீது இடத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு சஹாபாக்கள் நம்ம பேசுறோமே, இமாம் புகாரி நம்ம பேசுறோமே, ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறோமே, கேட்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி எல்லாம் குர்ஆன் ஓதுவாங்க தெரியுமா? வரலாறுல வருது பாருங்க, அவருடைய வரலாறு பதிவு செய்யும் பொழுது வருது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதானுடைய மாதம் வந்துச்சுன்னா அந்த ஒரு ரமதான் ஒரு 21 10 ஜுஸு ஓதுவாங்களாம். எத்தனை ஜுஸுங்க? 21 10 ஜுஸு. எப்போ? தொழுகையில மட்டும் 10 ஜுஸு 21 ஓதுவாங்க. அது போக மற்ற பகல் நேரத்துல 10 ஜுஸு குர்ஆனை வீட்டுல உட்கார்ந்தோ அல்லது பள்ளிவாசலையோ மதரசாலையோ உட்கார்ந்து தனியா ஓதுவாங்களாம். டெய்லி எவ்வளவு ஆகுது? 20 ஜுஸு. ரெண்டாவது அன்னைக்கு என்ன செய்வா, அதே மாதிரி 20 ஜுஸு ஓதி, ரமதான்ல 20 ஜுஸு ஓதி, 3வது நாள்லயும் 20 ஜுஸு ஓதி, 3 நாள்லயே 2 குர்ஆனை முடிச்சிருவாங்களாம். யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படிப்பட்ட இமாம்! இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து மௌத்தானார்கள், கல்யாணம் கூட பண்ணலங்க. யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமணம் கூட செய்யவில்லை. அம்மா சொன்னாங்க, மானே கல்யாணம் முடிப்பா, பொண்ணு பாக்குறப்பா, மானா தீனுக்காக நான் அழைஞ்சிட்டு இருக்கிறேன் இல்லையா, குர்ஆனை சேகரிக்கிறதுக்கும் ஹதீஸை சேகரிக்கிறதுக்கும் நடந்துட்டு இருக்கும் பொழுது கல்யாணம் எல்லாம் பண்ணா எனக்கு டைம் கிடைக்காதுமா, ஹதீஸை ஒதுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு, ஹதீஸை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் பத்தாதுமா, அதனால வேண்டாமா, அப்புறம் இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கலாம் சொல்லியே இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து மௌத்தானார்கள். யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதற்கும் அவர் ஒரு அரபி கூட கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ஒரு அரபி அல்ல. அவருடைய நாட்டை சார்ந்த மக்கள் ஹஜ் உம்ராக்கு வரும் பொழுது மக்கா மதீனாவுடைய பயான் இமாம் புகாரி ரவா புகாரி சொல்லி சொல்லுவோம், அப்படி தேம்பி அழுகுவாங்க அந்த மக்கள். ஜும்மா முடிஞ்சு அவங்களோட பேசி பார்த்தா சொல்லுவாங்க, நாங்க புகாரி இமாமுடைய ஊரு, அதான் அவங்க பேரு கேட்டாங்க, அழுகு வந்துருச்சு அப்படிமா. எப்படிப்பட்ட நிலை! 3 நாட்களில் 2 குர்ஆனை ஓதி முடித்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்மளை யோசிச்சு பாருங்க, ஒண்ணு குர்ஆன் ஓத தெரியும், இல்லாட்டி ஓத தெரியாது. நம்மள அப்படிதான். அது இரவு தொழுகையில நம்முடைய நிலைப்பாடு எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் பள்ளிவாசல் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு இல்லையா, 3வது நாள் முடிஞ்சு அவ்வளவுதான்.
அந்த கடைசியில 28க்கு வர்றது ரமதான வழி அனுப்பி வைக்கிறக்காக. நம்முடைய ரமதான் இப்படிதான் சொல்கிறது. எத்தனை டைம் சொன்னாலும் கடைசி 10 ஆச்சுன்னா இந்த கரும்பு கடையில் இருக்கிற கூட்டத்தை பார்க்கணுமே. சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசல் காலி, ரோடு நிறைஞ்சு கிடக்குது. ஷைத்தானுக்கு பிடிச்ச இடம் பஜார் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே பெருநாளைக்கு நீங்க புது துணி தான் போடணும், இல்லாட்டி ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்களா? இருக்கும் ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அது ஹதீஸுங்க. இருக்கும் ஆடையில நீங்க இன்னைக்கு ஒரு புது சட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மீண்டும் நீங்க ரமலானுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆடை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருக்கும் ஆடைகளில் சிறந்த ஆடையை ஈதுக்கு அணிந்து கொள்ளுங்கள். பெருநாட்கள் ஜும்மாக்கு எப்படி போட்டு வர்றோம் அந்த மாதிரிதான் நீங்க பாக்குறது. சுப்ஹானல்லாஹ், சொல்றதை நம்ம வீட்டிலே பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டுல அவன் இஃப்தார் தரான்னு இது செய்யக்கூடாது. லோவர் முடிஞ்சு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்ற வேலையெல்லாம் வைக்க கூடாது. நல்ல வேலை, சஹரு இஃப்தாரோட நிறுத்திட்டாங்க. சஹரு போட்டுட்டு தான் வச்சுக்கோ, தொலைஞ்சது அவ்வளவுதான். இஃப்தாரோட கஞ்சி கொடுத்து தடுப்புறது நல்லதா போச்சு. சஹரு ஏற்பாடும் இருக்கின்றது இந்த இந்த கடையில, இந்த துணி கடையில சொல்லி ஒரு போர்டை மாட்டிட்டாங்கன்னா இஸ்லாம் சமுதாயம் முடிஞ்சு விட்டது, அவ்வளவுதான். ஒரு பேஸ்ட் பிரஷ் எடுத்து போய்க்குவாங்க, வருதல அங்கே என்ன சொல்ற இது? எப்படிப்பட்ட மாதம் இது? எப்படிப்பட்ட மாதம்? இபாதத்து செய்கின்ற மாதம், கடை தெருவுக்காக அலைகின்ற மாதம் அல்ல. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. ஊர்களிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் தான். நம்முடைய வீட்டு பெண்கள்கிட்ட, மனைவிமார்கள்ட்ட, சகோதரிகள்கிட்ட, பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லிடணும், ரமலான் வந்துருச்சு, ஏதோ துணி எடுக்கணும்னா ஒவ்வொரு முடிச்சு போ, அது அசருக்குள்ள வந்துரு, இல்லாட்டி மகரிபுக்குள்ள வந்துடுற. அவ்வளவுதான். இந்த கடைசி நாள் ரோட் பஜார்ல சுத்தி பாக்குற, அதை வாங்கணும் இது வாங்கணும் சொல்லி யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. போறத பள்ளிவாசல் இல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு கடை தெருவுக்கு போக கூடாது என்று ஸ்ட்ரிக்டா ரமலான் 10 அன்னைக்கே சொல்லிவிட வேண்டும் சகோதரர்கள். சில பேர் சும்மா வர்றது, கூட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறக்கா, போத்தனூர்ல இருந்து வர்றது, ஏதோ பர்ச்சேஸுக்கா இல்ல, கடற்கரை ஜெகஜோதியா இருக்கு சொன்னாங்க, அதை பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். குளித்தூர்ல ஒரு கேங்க ஒரு எதுக்கு ஏதோ வாங்குறக்கா இல்ல, கடற்கரை ஜெகஜோதியா இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தோம். சைத்தான் கூப்பிடுறோம், சைத்தான் செய்யறா, இங்க வா, பள்ளியாசலுக்குள்ள இருக்காது, இங்க வா. மரக்கடையில இருந்து வராங்க, இல்ல ஜி ஏதோ வாங்குறக்கு, இல்ல ஜி கரும்புல ஜாஜோதியா இருக்குன்னு சொன்னாங்க, பாக்குறக்கா வந்து. என்ன சொல்றது? பள்ளிவாசல் போய் குர்ஆன பாருங்க, குர்ஆன பாருங்க, குர்ஆன பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நான் அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைச்சா தொழுகையில குர்ஆன் ஓதிட்டு இருப்பேன், அல்லாஹ் என்கிட்ட பேசணும்னு நினைச்சா குர்ஆனை பார்த்து ஓதிட்டு இருப்பேன் அப்படின்னா. அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்குரிய மருமகள், இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து ஷஹீதானார்கள். பள்ளிவாசல் வச்சுதான் வாழ்த்தாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. பள்ளிவாசலில் வைத்துதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. பள்ளிவாசல் பாசம், பள்ளிவாசல் மேல சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட பேசுறேன், தொழுகையில குர்ஆன் ஓதுவேன், ஓதிட்டே இருப்பேன். அல்லாஹ்ட்ட பேசணும்னா, அல்லாஹ் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து குர்ஆனை பார்த்து ஓதிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். சொல்லி அந்த ஈமான், அந்த யக்கீன், அந்த சிந்தனை எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ரமலான் வந்து செல்வது இபாதத்து செய்வதற்குத்தான், கடை தெருவில் சுற்றுவதற்காக அல்ல. அல்லாஹ்விற்கு பிடித்த இடம் பள்ளிவாசல். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. அல்லாஹ்விற்கு பிடிக்காத இடம் கடை தெருவு. அல்லாஹ்க்கு பிடிக்காது. சைத்தான் அங்கதான் இருப்பான். நிறைய பொய் வியாபாரம், மோசடிகள், வட்டிகள், கொடுக்கல் வாங்கல், விபச்சாரம், எல்லா பாவமும் நடைபெறுகின்ற இடம் கடை தெருவு. ஆகவே கடை தெருவு அல்லாஹ்விற்கு பிடிக்காது. போன ரமலான்ல எத்தனை குர்ஆன் ஓதி முடிச்சோம்? இந்த டைம் ஒரு 3 டைமாவது குர்ஆன் ஓதணும். இல்ல இனி 12 நாள் இருக்கா நோன்பு வர்றதுக்கு, அதுக்குள்ள இமாம பிடிச்சிட்டு எப்படியாவது என்ன செய்வோம், குர்ஆன் ஓதி பழகிடலாம். இமாம்கள் பிஸியா இருப்பாங்க. பிஸியா இருக்காங்களா, வீட்டுக்கு போய் மனைவிட்ட ஓதி பழகுங்க இல்லையா? உங்களுடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை பிடிச்சு குர்ஆன் ஓதி பழகுங்கள். போன்ல ஏதோ ஆச்சுன்னா பையன் கேட்கறது, என்னாச்சு பாரு அப்படிங்கிறோம். என்னதானே பிள்ளை கூப்பிட்டு இது என்னாச்சு பாருங்க, நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியுது.
சொல்லி வீட்டுல மனைவிட்ட குரான் ஓதி பழகுங்க, அம்மாட்ட ஓதி பழகுங்க, அம்மாட்ட ஓதி பழகுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குரான் ஓதிட்டு இருக்கும்போது தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் குரான புத்தகமா நமக்கு ஆக்கி தந்தாங்க. சகோதரர்களே, அலைஞ்சு திரிஞ்சு அவங்க ஆட்சியில செஞ்ச மிகப்பெரிய நிறைய இபாதத்துகள், நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அவங்க ஆட்சியில. அதுல 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல பெருசு பண்ணாங்க. மஸ்ஜித் நபவி, மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல பெருசு பண்ணாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது அவங்க செய்த இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உதவி என்னன்னா, குரான புத்தகமா ஆக்கி தந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு ஓலையும் ஒவ்வொருத்தரையும் இருந்துச்சு. இது எப்படி ஒண்ணு சேர்த்தது? அவங்க ஆட்சியில் உட்காந்து மசூரா பண்ணி இது ஒரு புத்தகமா ஆக்கணும்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு, நம்ம மாதிரி ஏசி காரா, 2 வீலரா, பிளைட்டா, ஒண்ணுமே கப்பல் கூட இப்ப பெருசா இல்ல, பெரிய கப்பல்லாம் கிடையாது, சாதா படகுதான். ஓட்டி ஒரு இடத்துக்கு போய் குதிரையில போய் என்ன செஞ்சாங்க, குரானை ஒரு புத்தகமாக ஆக்கி இந்த உம்மத்து கையில ஈஸியா கொடுத்து ஓதிக்கோங்க சொன்னா அதை தொட்டு கூட நம்ம பாக்குறது இல்லை. அது என்ன செய்யறது இல்ல, தொட்டு கூட பாக்குறது இல்லை. சில சகோதரர்களை பார்க்கிற வீட்டுல இருந்து பையன் எடுத்துட்டு போறவங்க முன்னாடி மனைவி குடும்பம் இந்த குரான் தூக்கி அங்க வைங்க சொன்னா பையனை கூப்பிட்டு எடுத்து அங்க வை அப்படிங்குவாரு. முஸ்லீம் தானே நீங்க, முஸ்லீமா இல்லாட்டியும் குரானுக்கு ஓதலாம். இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உபதேசமா அனுப்பி இருக்கிற குரான். சரி, அத்தமாரை கூப்பிட்டு வா இல்லத்தா அவ ஓடி வரும், அத்தை காசு கொடுக்குறாருன்னு சொல்லி ஒண்ணு காசு தரக்கில்லை, இந்த குரான் எடுத்து அங்க நகர்த்தி வை அப்படிங்குவாரு. ஏன் குரான் தொடர கூட மனசு இல்லையா? பாருங்க சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குரான் ஓதி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஷஹீதாக்கப்பட்டார். முதுகலை குத்தப்பட்டு அப்படியே குரான் மேலேயே விழுந்துடுறாங்க. அவருடைய ரத்தம் எல்லாம் குரானின் மீதே பட்டது. சகோதரர், இந்த அளவுக்கு குரானின் மீது பாசம் நேசம் இருந்திருக்கு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், உரையிலிருந்து உருவப்பட்ட அல்லாஹ்வின் போர் வாள். இந்த வார்த்தை ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், உரையிலிருந்து உருவப்பட்ட அல்லாஹ்வின் போர் வாள். மிகப்பெரிய தைரியசாலி, மிகப்பெரிய முஜாஹித், போர் தளபதி, போர் கேப்டன். அல்லாஹ்வை தவிர அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு. எதிரியுடைய தலைவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, போர் ஆரம்பிச்சோன்னா எதிரி முன்னாடி இருக்கிறது சின்ன பசங்களை எல்லாம் விட்டுருவார். முன்னாடி நின்றுப்பாங்க, கத்தி பிடிச்சி ஈட்டியை பிடிச்சி, அந்த சின்ன பசங்களை எல்லாம் கண்டிக்கவே மாட்டார். நேர எதிரியுடைய தலைவன் அவன் இங்க நின்று இருக்கிறான், உள்ள பூந்து அவனை கொண்டுட்டு அல்லாஹ் அக்பர் சவுண்ட் போட்டாருன்னா அந்த போருக்கு வெற்றி அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு. முன்னாடி இந்த சின்ன பசங்க பயப்படுத்தி நின்றுப்பாங்க, அவனை கண்டிக்கவே மாட்டாரா. எதிரி தலைவனுடைய தலையை பார்ப்பாங்க, நேர அவனை போட்டுருவாங்க, அல்லாஹ் அக்பர் கத்துவாங்க. அங்கிருந்து கத்தினால போர் முடிஞ்சு, சின்ன பசங்க எல்லாம் ஓடிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு டென்ட்ல ஓய்வெடுக்க டைம் கிடைத்தது என்றால் உடனே குரானை எடுத்து ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். போருடைய மைதானத்திலே போர் ஆரம்பமாகுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட வீரர் நமக்கு தெரியும். நைட்டால தூங்கவே மாட்டாங்களாம். எப்போ சூரியன் உதயமாகும். ஏன் காலித தூங்க சொல்ல இல்ல, எதிரிகள்ட்ட நம்ம சண்டைக்கு போறோம், நம்ம தான் இன்ஷா அல்லாஹ் ஜெயிக்கணும், அவங்களை விடக்கூடாது இன்னைக்கு சொல்லிட்டே இருப்பாங்க நைட்டு ஃபுல்லா. எப்போ சூரியன் உதயமாகும். காஃபிர்கள் ஹராமை விரும்புவதை விட நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகுவதை நாம் விரும்புகின்றோம் அல்லவா? எப்போ சூரியன் உதயமாகும் நைட்டு ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பாங்களாம். அந்த காலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு டென்ட்ல ஓய்வு எடுக்க டைம் கிடைச்சிச்சுன்னா தூங்க மாட்டாங்களாம். குர்ஆன் எடுத்து அப்படியே ஓதிட்டு இருப்பாங்களாம். திடீர்னு வெளியே இருந்து அழைப்பு வரும், ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத், ஜிஹாதுக்காக வாருங்கள். உடனே குர்ஆனை பார்த்து அழுகுவாங்களாம். அழுது சொல்வாங்களாம், வகால ஷகலனா அன்க ஜிஹாத், குர்ஆனே எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வரவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன். நான் வார்த்தை நீங்க நம்ம போனை பார்த்து சொல்லுவோம், போனே என்னுடைய மனைவி மட்டும் என்னை அழைக்கவில்லை என்றால் நீதான் என்னுடைய உசுர், என்னுடைய கல்பு நீதான். நைட்டு தூங்குறதை தவிர பாக்கி எல்லா நேரமும் உங்களுடைய இருக்கணும்னு ஆசைப்படுற சைத்தான் சொல்ல வைக்கிறான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை பார்த்து அழுதுட்டு சொல்றாங்க, வகால ஷகலனா அன்க ஜிஹாத், குர்ஆனை பார்த்து அழுகுறாங்க, பக்கம் அழுகுறாங்க.
அழுதுட்டு சொல்றாங்க, குர்ஆனே எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு இப்போது வரவில்லை என்றால், அவ்வளவு பெரிய வீரர், எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வரவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன், பிரிந்திருக்கவே மாட்டேன். எப்படிப்பட்ட பாசம் சகோதரர்கள்! ஏன் தெரியுமா? மறுமையில எல்லாருமே விட்டு ஓடிடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தார்கள், சகோதரர்கள் எல்லாம் ஓடிடுவாங்க. மறுமையில எல்லாம் ஓடிடுவாங்க. நம்ம பக்கத்துல வர்ற 2 அமல்கள் சகோதரர்களே, நம்ம பக்கத்துல வர்ற 2 அமல்கள், நல்ல இந்த ஹதீஸ் மனசுல பதிவு வச்சுக்கோங்க. 2 விஷயம் தான். ஒண்ணு என்ன தெரியுங்களா? யஅத்தில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. உலகத்துல யார் குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ, குர்ஆனை எடுத்து யார் உலகத்தில் ஓதினார்களோ அந்த குர்ஆன் வரும், அந்த அல்லாஹ்விடத்தில் சொல்லும், ஷஃபாஅத்து லிரஜுலி ஹத்தா குஃபிர லஹு. அல்லாஹ்வே, இந்த அடியார் உலகத்திலே வாழும் பொழுது என்னை எடுத்து அவ்வப்போது ஓதிக்கொண்டே இருந்தார், ஆகவே அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ் சொல்லுது குர்ஆன். நம்ம வாய்க்கு அப்ப சீல் வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வாய் தானே பொய் சொல்லுது, வாய்க்கு சீல், வாய் ஓபன் பண்ண முடியாது. اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم بما كانوا يكسبون. வாய்க்கு எல்லாம் சீல வச்சிருவா, நம்முடைய கைகளும் கால்களும் பேசும். என்னன்னே பாவம் பண்ணிட்டு இருந்தா, ஹராம செய்யறதுக்கு நடந்தா, ஹராம செய்யறதுக்கா கை யூஸ் பண்ணா, எல்லா கை காலுகளும் யூஸ் பண்ணும், பேசும். மறுமையில வாய்க்கு எல்லாம் சீல வச்சிருவோம், வாய் பேசாது. எப்படிப்பட்ட நாள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட நாள் அந்த மறுமை நாள். அந்நாளில் நாம் ஓதிய குர்ஆன் நம்மிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது, யா அல்லாஹ், இந்த அடியார் உலகத்திலே வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார், ஆகவே அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. குர்ஆனுடைய பரிந்துரை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா சகோதரர்களே? ஹதீஸ்ல வந்து ஷஃபாஅத் எதுவரை என்றால் ஹத்தா குஃபிர லஹு, அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் அடியாருக்காக பேசிக்கொண்டே இருக்கு. அல்லாஹ் மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் அடியாருக்காக வாதிட்டுக் கொண்டே இருக்கிறது, வக்கீலாக நின்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம கெட்டின வீடுகள், வாகனங்கள், சொத்துகள், நகை நட்டுகள் எதுவுமே மறுமைக்கு எந்த யூஸும் இல்லை, எந்த யூஸும் இல்லை. உலகத்துல நீங்க PhD படிச்சு நீங்க பெரிய பட்டதாரி, நீங்க பட்டதாரி ஆனாலும் சரி, பெரிய டாக்டரேட் நீங்க வாங்கினாலும் சரி, படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். இது நம்ம சொல்லும் போது இப்ப படிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க சும்மா முடிச்சுட்டு. கண்டிப்பா படிக்கணும், சரிங்களா? கண்டிப்பா படிக்க, மக்களை படிக்க வைங்க, அது வேற விஷயம். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இடையில ஒரு PhD படிச்ச பட்டதாரி கோயம்புத்தூருக்கு மேக்சிமம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவரு சொல்ற, மாஷா அல்லாஹ் PhD முடிச்சிட்டீங்க இல்லையா, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, எனக்கு குர்ஆன் மனப்பாடம் செய்யணும் தாங்க ஆசை அப்படிங்கிறார். சொன்ன ஒரு PhD பட்டதாரி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற நல்ல இபாதத்தான சகோதரர். அவர்கிட்ட நான் டைரக்டா கேட்கிறேன், மாஷா அல்லாஹ் PhD முடிச்சிட்டீங்க, டாக்டர் ஆயிட்டீங்க, மாஷா அல்லாஹ் சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறார். யாரு? PhD பட்டதாரி. சகோதரர்களே, PhD பட்டதாரி எங்க சென்றாலும் வேலை கிடைக்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அவருடைய ஆசை என்ன? நான் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், அதான் என்னுடைய கல்வியில் நிறைஞ்சிருக்க ஆசை என்று சொல்கிறார். குர்ஆன் நாளை மறுமையிலே பரிந்துரை செய்கிறது சகோதரர்களே. மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதி பழக வேண்டும். குர்ஆனை நேசித்தாலே சொர்க்கம் கிடைத்து விடுகிறது சகோதரர்களே. குர்ஆனை நேசிக்கிறீங்க பாருங்க, அப்படியே தொடர்ந்து அப்படியே பாக்குறீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனே. ரசூலா இந்த ஆயத்தை ஓதி இருப்பாங்கல்ல இல்லையா? இன்னைக்கு மக்கா மதீனா போனா நம்ம சவுர் குகையில போய் உட்கார்றோம், ஹிரா குகையில போய் உட்கார்றோம். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? ரசூலா உட்கார்ந்த இடம், மாஷா அல்லாஹ் இல்லையா? சந்தோஷப்படுறோமா இல்லையா? இல்லையா? குர்ஆனை பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இறக்கினது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்த குர்ஆன் இதுதான, மாஷா அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படி நீங்க நேசிச்சாலே சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்ன ரஜுலன், யாருனே தெரியல, ஒரு மனிதர் சபைக்குள் வந்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்றாங்க, யாருனே தெரியல ஒரு மனிதர் சபைக்குள் வந்தார். அன்ன ரஜுலன், யாருனே தெரியல, புது ஆளு, ஒரு மனிதர். அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் வந்துட்டு, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, ஒரு சூராவை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
ஒரு சூறாவை நான் மிகவும் நேசிக்கிறேன். முக்கியமான ஹதீஸ் இதெல்லாம், எல்லாமே முக்கியமான ஹதீஸ் தான். ஒரு சூறாவை நான் மிகவும் நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். நம்மள இந்த மாதிரி சொல்லுவோமா சகோதரர்களே? நமக்கு வண்டி பிடிக்கும், கார் பிடிக்கும், இந்த கலர் பங்களா பிடிக்கும், என்னைக்காவது நமக்கு எனக்கு இந்த சூறா ரொம்ப பிடிக்கும். தொழுகையாளியாக சில சூறாக்கள் பிடிக்கும் இல்லையா? இமாம் வந்து சொல்லுவாங்க, சூரத்துர் ரஹ்மான் ஓதுங்க, சூரா மரியம் ஓதுங்க, சூரா சஜ்தா ஓதுங்க இல்லையா, இக்ரா பிஸ்மி சூரா ஓதுங்க. சில மக்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், அவங்க இமாம் தொழுகை கூட இங்கே பார்த்தாலும் இஸ்லாமுக்கு கை கொடுத்துட்டு இன்னைக்கு இஷாக்கு இன்னும் ஓதுவீங்க இல்லையா, சூரத்துர் ரஹ்மான் ஓதுங்க அப்படிவா. அது குர்ஆன் மேல ஒரு பாசம் தான். அதெல்லாம் குர்ஆன் மீது நேசம், குர்ஆன் மீது நேசம். ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, சூராவை நான் மிகவும் நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாஹிய சூரா, அது எந்த சூரா அப்படி கேட்ட உடனே அந்த சஹாபி சொல்லுவாங்க, சூரத்துல் இக்லாஸ். நீங்க நினைக்கிற பக்ரா, இம்ரான், நிசா, மாயிதா, அஅராஃப் இல்லை, சூரத்துல் இக்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாவை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹுப்பஹா அத்கலக்கல் ஜன்னah, இந்த அத்தியாயத்தை நீ நேசிப்பதன் மூலமாக நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவாய் என்றார்கள். இந்த சூறாவை நீ நேசிக்கிறதுனால எங்க போயிருவ? சொர்க்கத்துக்கு போயிருவ. ஏன்னா இந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்தார் அவர். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 114 சூறால அல்லாஹு தஆலா தனக்கென்று எடுத்த ஒரே அத்தியாயம் அது மட்டும்தான். மற்ற இடத்துல அல்லாஹ் ரஹீம்னு சொல்லுவான், ரஹ்மான் சொல்லுவான், தவ்வாப்னு சொல்லுவான், கஃபார்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹு தஆலா தனக்காக எடுத்துக்கொண்ட ஒரே சூரா அந்த சூரா மட்டும்தான். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் இறைவன் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை, யாருடைய தேவையும் இல்லை. லம் யலித் வ லம் யூலத், அல்லாஹ்வை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை. வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகராக யாரும் இல்லை, எவரும் இல்லை. அப்படி நேசிச்சு அர்த்தம் புரிஞ்சு அப்படியே நேசிச்சுட்டு அப்படியே ஓடோடி வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஹலக்கல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க என்று சொன்னார். சொல்ல இந்த அளவுக்கு குர்ஆனை நம்ம நேசிக்கிறோம். நம்முடைய இரவு தொழுகை, நிறைய இரவு தொழுகை எப்படி எந்த பள்ளியில சீக்கிரமா தொழுக முடியுதோ அங்க கூட்டம் நிறைஞ்சு இருக்கும். நாம் டெய்லி ஒரு 6 ஜுஸ் ஓதுவாருன்னா பள்ளி இமாம எக்ஸ்ட்ராக்கி ஒரு நாள் ஒரு ஜுஸ் ஓதிட்டாருன்னு வச்சுக்க, டைம் பார்த்துட்டே நிக்கிறது. இன்னும் நேற்று 9:40 முடிஞ்சது, இன்னும் இன்னைக்கு 9:55 ஆகி இன்னும் வித்திருக்கிட்டே வரலையே, நாளைக்கு வேற பள்ளி மாறிட வேண்டியதான், காலெல்லாம் கடுகடுன்னு ஆயிடுச்சு. தொழு முடிச்சு வெளியே போய் 1 மணி நேரம் பேசுவோம். இந்த பெருநாக்கு எந்த கடை போய் பர்ச்சேஸ் வாங்கலான்னு இருக்கீங்க, என்ன கலர் சர்ட்டு வீட்டுல எல்லாம் வாங்கியாச்சா, 1 மணி வரை 2 பேசுவோம். அது இடையில ஒரு ஜமாத்காரங்க வந்து கமிஷனர் ஆபீஸை பார்க்க போனாங்களாம், கமிஷனரை பார்க்க போயிருக்கிறாங்க. அப்ப கமிஷனர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சொன்னாரா, பாய் உங்க கருங்கடை மக்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லும் பாய். சொல்லுங்க சார் சொல்றோம். இந்த 1 மணி வரை இந்த உங்க சில பசங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து அங்க போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு அவளுக்கு தெரியல, இங்கிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து இங்க போறாங்கன்னு சொல்லி அவர் அந்த டிவி இருக்கு பாருங்க, கேமராவுடைய டிவி போட்டு காமிச்சாராம கரும்பு கடைய. பாத்தீங்களா மணி பாருங்க, உங்க மணி பாத்துக்குங்க, மணி பாருங்க கரெக்டா 12:45 தாண்டிடுச்சு. எத்தனை பேர் பாருங்க ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம அங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசும் போதெல்லாம் நமக்கு நல்லா ராஹத்தா இருக்கும். இங்க வந்து தக்பீர் கிட்ட அப்படி நின்றா கால் கிடுகிடுங்கும், கை கடுகிடுங்கும், எல்லாம் சைத்தானுடைய வேலை. சொல்ல குர்ஆனை கேட்டு நிற்பது அல்லாஹ்வுடைய அன்பு அடையும். நீங்க கால் வலிக்கிற அளவுக்கு நின்று தொழுகிறீங்க, கால் நாளை மறுமையில சாட்சி சொல்லுவா இல்லையா, யா அல்லாஹ் நான் நின்று உன்னுடைய வசனத்தை கேட்டேன், யா அல்லாஹ் அடியாரை நரகத்துக்குள் அனுப்பிடாத. கையில் சொல்லுவோம், யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்காக தக்பீர் கட்டி நான் நின்றேன், யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு. சாட்சி சொல். குர்ஆன் ஆயத்தை யாசீனை திறந்து பாருங்க சோழர்களே, யாசீனை திறந்து பாருங்க. ஒரு சம்பவம் சொல்லி இந்த முதல் உரையை நான் முடிக்கிறேன் சகோதரர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வராங்க. மதீனால ஆட்சியாளராக இருந்தாங்க. அடிக்கடி மக்காவுக்கு வந்து ஆட்சிகள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சஹாபாக்கள் அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்காவுக்கு வராங்க. வந்து நைட்டு நேரம் என்ன செய்யறாங்கன்னா, இஷா தொழுகை முடிச்சு போயிட்டாங்க. இஷா முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ சாப்பிட்டு வந்துருப்பாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி வரும்போது அவருடைய பையன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பையன்
மகாம் இப்ராஹிம் இருக்கு பாத்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், அவர் பையன் அங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அத்தா வரார், பாத்துட்டா சரின்ட்டு என்ன சொல்ற, காபத்துல்லா முன்னாடி, காபத்துல்லாவுடைய அந்த அஜுல் அஸ்வதுக்கு முன்னாடி நினைச்சு தக்பீர் கட்டிட்டார். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. தக்பீர் கட்டினவர் ஓதிட்டே இருக்கிறார். பையன் நினைச்சாவது அத்தா சீக்கிரம் தொழுகி முடிச்சிருவாரு, அத்தா கூட வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. பார்த்துட்டு அத்தா தொழுகு முடிப்பாருன்னு பார்த்தா ஒரு ரக்காத்திலே ஓதிட்டே இருக்கிறார். ஓதிட்டே பாக்குறாரு, நான் இவ்வளவு நேரம் அப்பா தொழுதுட்டே இருக்காங்க, அப்பா தொழுது இப்போ ருக்கு போயிருவாங்களா, இப்போ ருக்கு போயிருவாங்களா, இப்போ ருக்குக்கே போக மாட்டேங்கிறார். கடைசியில ருக்கு போய் தொழுகி முடிச்சாச்சு. அப்ப கேட்டாங்க பையன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம மக்கள் தெரிஞ்சு ஓடி இருப்பாங்க தானே, அத்தை உள்ளவங்க தெரிஞ்சு ஓடி இருப்பான். போலாம் அப்படின்னு சொன்ன உடனே மகனார் சொல்றாரு, அத்தாவே எவ்வளவு நேரம் தொழுதீங்க, ஆனா நீங்கள் தொழுது ஒரு ரக்காத்து தான். நான் கவனித்தேன், நீங்கள் தொழுது ஒரே ஒரு ரக்காத்து, ஒரு ருக்கு தான் நீங்கள் செய்தீர்கள், நான் பார்த்தேன். அது என்ன தொழுகை தந்தையேன்னு கேட்டோம். ரொம்ப நீண்ட நேரம். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, மகனே அதுதான் என்னுடைய ஒரு ரக்காத் வித்ர் தொழுகை என்று குறிப்பிட்டார். அதுதான் என்னுடைய ஒரு ரக்காத் வித்ர் தொழுகை என்று குறிப்பிட்டார். ரமதான் அல்லாத மாதத்திலே அவ்வளவு நேரம் தொழுது இருக்கிறாங்கன்னா சகோதரர்களே, ரமதான்ல எந்த அளவுக்கு இபாதத் செய்திருப்பாங்க என்பது இந்த ஒரு செய்தி மூலமாக நம்மால் புரிய முடியும். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, ரமதானை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. அதில் சிறப்பாக இபாதத்தையும் நல்ல அமலையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக, நமது குடும்பத்தார்களுக்கு வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லீ வலக்கும் வஸ்தக்ஃபி அன்னி வஅன்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்முடைய பொருளாதாரங்களை வாரி கொடுப்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டினார்கள், பள்ளியை பராமரித்தார்கள் என்பதை எல்லாம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் தஆலா, அதுவும் குறிப்பா நம்ம முஹல்லால நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தௌஹீத் பள்ளி இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை தான் நம்மால் சொல்ல முடியும். நிறைய அங்கங்க இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி, அடுத்தது ராமநாதபுரம், சிங்காநல்லூர், அங்கங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா தௌஹீத் பள்ளியை தேடி ஜும்மா அன்னைக்கு எங்கெல்லாமோ பயணம் செஞ்சு வர்ற செய்திகள் எல்லாம் நம்மால அறிய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வாரி கொடுக்க வேண்டும். அன்றாட எவ்வளவோ செலவுகள் இல்லையா, கரண்ட் செலவுகள், அடுத்ததாக பராமரிப்பு செலவுகள் எல்லாமே நமக்கே தெரியும். நம்முடைய வீட்டிலே அன்றாட எவ்வளவு செலவாகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் நம்முடைய சந்தாக்கள் எல்லாம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு ஒரு வசூல் கொடுங்க, ஜும்மா வசூல்னா ரொம்ப கம்மியா போடுறோம். அதே மாதிரி ஒரு சந்தா அப்படின்னாலும் அதிகபட்சம் இல்லையா ஒரு 100, 200, அதிகபட்சம் 500, சில பேர் மாஷால்லா 2000, 3000 கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. சொல்லி அன்றாட அந்த மாசத்துல எவ்வளவு வீண் விரயத்தை நம்ம செஞ்சிருப்போம் யோசிப்பாங்க. ஒரு மாசத்துல எவ்வளவு வீண் விரயங்கள் நம்முடைய செஞ்சிருப்போம், ஒரு வருஷத்துல எவ்வளவு வீண் விரயம் நாம் செய்திருப்போம் என்பதை நாம் சிந்தித்தாலே அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக நாம் தாராளமாக பொருளாதாரத்தை கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உலகத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டுவார்கள், நாளை மறுமையிலே அவர்களுக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை கட்டுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் கொடுக்கிற பொருளாதாரம் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற, நம்மளை கொண்டு ஒண்ணும் இல்லை, எல்லாம் அல்லாஹ் வன்ஃபிக்கும் பிமா ரஸக், நான் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி, நான் உனக்கு என்ன கொடுத்தனோ அது நீ செலவு செய்ய என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக நம்ம நிறைய கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டுக்கும் நிறைய தருவான். நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நிறைய நம்ம கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய வீட்டுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய கொடுப்போம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த வாரத்துடைய ஜும்ஆவுடைய வசூல் என்பது வசூல் அன்சார் நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவுக்காக தான் எடுக்கப்படுகிறது. தாராளமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ரமதானும் வந்துருச்சுன்னா நிறைய கரண்ட் செலவுகள், அதிகமான பொருளாதாரம் தேவைப்படும் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள்.
அதையும் கருத்திலே கொண்டு அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னராருக்கு அருகிலே அமருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது மனைவி மக்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தஆலா உதவி புரிவானாக. நாம் இருந்த மஸ்ஜித் அக்ஸாவை பாபர் மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கருத்தில் கொடுப்பானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.